ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம மண்பானையில் ஊற வச்ச தயிர். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பிச்சுற மாதிரி இருக்கும். உடம்பு ஹீட் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அதனால இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுருக்கேன், நான் பழைய சோறு நேற்று சாதம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா ஊற வச்சு நல்லா இது பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது மண்பானையில் பார்க்குறப்பே தனியாக வாய் ருசி ஊறுது. இதுக்கு தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாடு, துண்டு கருவாடு போட்டு இது பண்ணியிருக்கு. இது வந்து சிக்கன் பக்கோடா, இது வந்து சட்னி, அதாவது வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு. இது வந்து உடம்பு சரியில்லாப்போ, நம்மளுக்கு பசி இல்லைங்கிறப்ப ஒரு தயிர் சோறு கஞ்சி சோறு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் இது வந்து சிக்கன் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா, இது பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அப்புறம் மோர் மிளகாய். இப்போ இது எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் இருங்க. கொஞ்சம் தண்ணியோடு நல்லா ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இங்கே பாருங்கள், மண்பானை தயிர் உரைய வச்சுருக்கு. இப்போ இது வந்து அதிகமாக புளிக்கவும் புளிக்காது. இதுவும் பார்த்திங்கன்னா சோறு, இது வந்து பழைய சாதம் கெட்டு நொஞ்சு போகாது. இல்லாட்டா நீங்கள் வெயில் காற்றுல பார்த்தீங்கன்னா சாதம் நொஞ்சு போயிடும் உங்களுக்கு. பாருங்கள், எடுத்து ஊற்றி சும்மா போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டா எப்படி இருக்குங்கிறீங்க. பாருங்கள், சாப்பிட்லாம். இப்படி மேலால் அப்படி இதிலே போட்டுருணுங்க. போட்டுட்டு இதில் ஊறி சாப்பிட்றப்ப எடுத்து சாப்பிட்றதே தனி டேஸ்ட்டு, சரிங்களா? அப்புறம் தொட்டுக்க மோர் மிளகாய், இது ஒன்று. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்து டிஃபன் இது தாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கு இது மாதிரி இப்போ சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். Please subscribe, like and share, friends. Thank you.